Hi friends, welcome back to my channel SSC with Kishore. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 டயர் ஒனுக்கான ரிசல்ட் வந்து நேற்று அவுட் ஆயிருச்சு. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 எக்ஸாம் வந்து உங்களுக்கே தெரியும் செப்டம்பர் மந்த் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 மந்த் ஃபுல்லாக நடந்தது. ஸோ நிறைய ஷிஃப்ட்டில் ஒரு பர் டேக்கு வந்து 4 ஷிஃப்ட் வைஸாக நிறைய ஷிஃப்ட் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்தாக நடந்தது. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நேற்று அவுட் ஆயிருச்சு. ஸோ அந்த ரிசல்ட் செக் பண்ணணும்னா நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு அந்த ரைட் அப் ரிசல்ட்டுன்னு வரும். ரிசல்ட் பேஜில் போனீங்கன்னா பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். எஸ்எஸ்சியில் சிஜிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் கிட்ட வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிரேட் 2, அதுக்கப்புறம் அதர் தென் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிரேட் 2 இந்த 3 போஸ்ட்டுக்கான எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அந்த 3 போஸ்ட்டுக்கான ரிசல்ட்டுமே வந்து டயர் 1க்கான ரிசல்ட் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிடிஎஃப்ல ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ரோல் நம்பர் என்ன அதை போட்டு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் பேர், உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். உங்கள் ரோல் நம்பர் அதில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 கிளியர் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கேட்டகரி வைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டயர் 2க்கான எக்ஸாம் வந்து டென்டேட்டிவ் எக்ஸாமும் அது அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் 1க்கான ரிசல்ட் விட்டுட்டு டயர் 2 எப்போ நடக்கும்னு சொல்லிட்டாங்க. டயர் 2 வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 3rd வீக்கில் டயர் 2 டென்டேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயர் 1 கிளியர் பண்ணவங்களாம் இனிமேல் வெயிட் பண்ணாதீங்க. டயர் 2க்கு வந்து கம்மியாக தான் நாள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டயர் 2க்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் டயர் 2 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். டயர் 1 கிளியர் பண்ணவங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க. டயர் 2வும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு தான். ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப்பு தான். அந்த ஒரு ஸ்டெப்பு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ இருக்காது. நீங்கள் இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ப்ரிப்பரேஷனை வந்து விட்டுறாதீங்க. ப்ரிப்பரேஷன் வந்து இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க டயர் 2க்கு. அதே மாதிரி கான்ஸ்டபிள், டெல்லி போலீஸு, சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் அந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் சிட்டி வந்து இன்டிமேஷன் வந்து லைவில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 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 லிங்க்குள்ளே போய்ட்டு அதே எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு கான்ஸ்டபிள், சிஐபிஎஃப், சிஐஎஸ்எஃப், டெல்லி போலீஸ், ஸோ அதுக்கான எக்ஸாம் சிட்டி வந்து உங்களுக்கு தெரியணும். நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க எந்த சிட்டியில் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நோ யுவர் சிட்டி லைவ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா எக்ஸாமுமே ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இன்னும் என்ன இருக்குன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இருக்குது. அதே மாதிரி ஓரியண்டல் இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, ஸோ அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்ளை பண்ண டேட் வந்து நேற்றோட முடிஞ்சு போயிடுச்சு, நேற்றோட லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா அதுவும் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஜனவரியில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த அப்ளை பண்ண டேட் வந்து நேற்றோட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இன்னும் வந்து எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் இருக்குது. இந்த வருஷம் வந்து எல்லாரும் முடிஞ்சிச்சு. சிஜிஎல் டயர் 1 கிளியர் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேங்களா? உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், நியர்லி வந்து 10 lakhs 20 lakhs பீப்புள் ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து யாருன்னா கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதுதான் வந்து என்னுடைய ஆசையும் கூட. ஸோ யாருன்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கன்னா உங்கள் கமெண்ட்டில் உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர், நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா கிளியர்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிஜிஎல் டயர் 1 வந்து மிகப்பெரிய டஃபஸ்ட் எக்ஸாம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது. டயர் 2 அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஜாபு. ஸோ வந்து கான்ஃபிடென்ட்டை விட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.